இப்போ இருக்க மோசமான சமூகத்தில் என் பெண் பிள்ளையை எப்படி நான் பாதுகாப்பாக வளர்க்க போகிறேன்னு குழம்பிட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. என்ன பேச போகிறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் மூலயமா கர்த்தர் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்டியன் அம்மா அப்பாவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பைபிள் வேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கும். பிகாஸ் கல்யாணம் பண்ண உடனே எல்லாத்துக்குமே குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஒருவேளை பேபி டிலே ஆச்சுன்னா இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருப்போம். குழந்தை வயிற்றுல இருக்கப்போ கூட இந்த பைபிள் வசனத்தை நம்ம அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். நல்லா பிரசவம் நடக்கணும், குழந்தை நல்லா பிறக்கணும்னு. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு எத்தனை பேரண்ட்ஸ் அந்த குழந்தையோட தலையில கை வச்சு தினமும் ஜெபம் பண்றீங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. காலையில அழகா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் ஈவினிங் இறந்து பிணமா வீட்டுக்கு வராங்க. இன்னும் சில குழந்தைகள் கடத்தப்பட்டு அவங்க என்ன ஆகுறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாம போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோராகிய நம்ம தானே நான் நினைக்கிறேங்க. பிகாஸ் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சொசைட்டியில நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கிறிஸ்தவராக இருந்தா சாத்தான் எப்பயுமே நமக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்ம பிள்ளைகளை ஜெபம் பண்ணாம இந்த உலகத்துக்குள்ள அனுப்புறது நம்ம பிள்ளைகளை போருக்கு எந்த கவசமும் இல்லாம அனுப்புறதுக்கு சமானம். கர்த்தர் சாத்தானை மேற்கொள்ளவும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளவும் நம்ம கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் கொடுத்துருக்காரு. அது பைபிள் தாங்க. ப்ரேயர்னு இன்னொரு பவர்ஃபுல்லான வெப்பன் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம இந்த ரெண்டு வெப்பனையும் ரொம்ப ஞானமாக யூஸ் பண்ணி நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னா உலக காரியங்கள்லேருந்தும் சாத்தானோட பிடியிலேருந்தும் நம்ம பிள்ளைகளை ஈஸியாக காப்பாற்றிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 பைபிள் வேர்ஸ் உங்கள் பெண் பிள்ளைகள் டெய்லி எந்திரிச்சோனுமே நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்காக நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பைபிள் வேர்ஸ் இல்லை சிஸ்டர் இதுவும் ப்ரேயர் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த 7 பைபிள் வேர்ஸை நம்ம பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, நீர் கொடுத்த இந்த பெண் பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. சங்கீதம் 144:12 சொல்லியபடி என்னுடைய பெண் பிள்ளை சித்தந்தீர்ந்த அரண்மனை கற்களை போல ஆக்கும் ஆண்டவரே. அவள் உம்முடைய விசுவாசத்தில் வளமாக வளரவும் அவள் குணத்தில் அழகுள்ளவளாகவும் மாற்றும். அவள் செய்யும் எல்லா காரியத்திலும் அவளை மறைத்து தகப்பனை நீரே வெளிப்படும். நீதிமொழிகள் 31:25 எழுதியிருக்கிறபடி என் பிள்ளை பலத்தையும் கண்ணியத்தையும் உடையாக உடுத்த கிருபை செய்யும். உம்மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை அவள் இருதயத்தில் இருப்பதாக. நீர் அவளோடு இருக்கிறீர் என்ற தைரியத்துடன் அவள் அவளுடைய எதிர்காலத்தை தைரியமாக மேற்கொள்ள கிருபை செய்யும். யோவான் 17:17 எழுதியிருக்கிறபடி என்னுடைய பிள்ளை உம்முடைய சத்திய வசனத்தில் அதிக தாகம் கொண்டவளாய் அவளை மாற்றும். உலகத்தின் இச்சைகளுக்கும் சாத்தானுடைய பொய்களினால் அவள் ஈர்க்கப்படாமல் தகப்பனே நீரே அவளை பாதுகாத்து கொள்வீராக. ரோமர் 8:28 எழுதியிருக்கிறபடி என் பிள்ளை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு வழிகளிலும் தகப்பனே நீரே அவளோடு கூட இரும். அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தகப்பனே நீர் அவளை குறித்து வைத்திருக்கும் திட்டம் நிறைவேற கிருபை செய்யும். அவள் சந்திக்கும் ஒவ்வொரு சவால்களிலும் அவளோடு கூட இரும். அவளுடைய ஒவ்வொரு சவால்களும் அவள் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு படிக்கல்லாக அவற்றை மாற்றும். அவள் எடுக்கும் எல்லா வேலைகளிலும் அவள் வெற்றி பெற தகப்பனே நீரே கூட இருந்து கிருபை செய்யும். நீதிமொழிகள் 31:26 எழுதியிருக்கிறபடி தகப்பனை என்னுடைய பிள்ளையின் நாவை சமூகத்தில் கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் வாய் நின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமுள்ளதாகவும் அன்புள்ளதாகவும் மட்டும் இருக்கட்டும். அவளுடைய குரலில் ஒரு வெளிச்சத்தை தாரும். அவ்வெளிச்சம் உண்மையான தேவனாகிய உம்மை இவ்வுலகிற்கு பறைசாற்றும் ஒளியாக இருக்கட்டும். அவளை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கை நல்வழியை அடைய என் பிள்ளையை கருவியாக பயன்படுத்தும். சங்கீதம் 34:7 இருக்கிறபடி என் பிள்ளையை சுற்றிலும் உம்முடைய தூதர்கள் எப்பொழுதும் பாதுகாப்பிற்காக இருப்பார்களாக. அவளை எல்லா தீமை நின்றும் அவர்களை காத்து கொள்வார்களாக.
தகப்பனே, என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் உம்முடைய புனிதமான பாதுகாப்பில் இருக்க நீரே அருள் புரியும். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி என்னுடைய பிள்ளையின் மனதை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். தகப்பனே, எந்தவித இக்கட்டான சூழ்நிலையிலும் அவள் சரியான முடிவெடுக்க அவளுக்கு உதவி அருளும். உம்முடைய பூரணமான அமைதி எப்பொழுதும் அவளை சூழ்ந்து இருப்பதாக. உம்மை மட்டும் அதிகமாக நம்பும் நேசிக்கும் பிள்ளையாக என் பிள்ளையை மாற்றும். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு பிரயோஜனமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தா இந்த பைபிள் வெர்ஸை உங்க பிள்ளைகளோட தலையில கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.